உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த கார்ல பாம் இருக்கா இல்லையான்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல, அவ்வளவுதானே? வா. நான் உன்னை நம்புறேன். அந்த கார்ல பாம் இல்ல, நான் நிரூபிக்கிறேன். சரியா? ஏய் ஆண்டாளு, எங்கடி போற? அழகர் கையெடு. ஏய் சொன்னா கேளுடி, உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ்ளோ பேர் சொல்றோம்ல. ஏய் திரும்ப திரும்ப ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றவங்க எல்லாருக்கும். என் அப்பா ஆரம்பத்துல தப்பு பண்ணிருக்காரு, அது இல்லன்னா ஒண்ணும் சொல்லல. ஆனா அதுக்குன்னு கொலை செய்யற அளவுக்கு மோசமான ஆளா இல்ல அவரு. அவர் அந்த கார்ல பாம் வைக்கலன்னு நான் உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். போதுமா? இருங்க. கேளுங்க, நீங்க போய் ஃபர்ஸ்ட் இவள காப்பாத்துங்க. அவளுக்கு ஏதோ ஆத்திர வெச்சுக்கோ, சத்தியமா சங்கர் துட்டுறோம் நானு. டேய், என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்ன ஐயோ, அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைகளை வந்து சேரும்னு சொல்லுவாங்களே. இந்த எழுபட்ட பையன் செஞ்ச பாவம் எல்லாம் என் பேத்து தலையில வந்து விழுக போகுதே. ஐயோ 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 ஐயோ. அம்மா, அக்காக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? பாவி, நீ அழாத. ஆண்டாளுக்கு ஒண்ணு ஆகாது. அழகர் அவளை காப்பாத்திடுவாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணா கேட்க மாட்டியாடே? வா. தப்பான ஒருத்தனுக்கு புள்ளைய பெத்திருந்தாலும் ஏன் பசங்களை நான் தப்பாவே நினைச்சதில்ல. ஆனா அந்த ஆளு என்ன பண்ணிருக்காருன்னு பாரு. இப்பவும் உங்க அப்பா செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்த. தப்பு அந்த ஆள் மேல இல்ல, உன் மேலதான். இத்தனை நாள் பண்ணத கூட மன்னிக்கலாம்க்கா. ஆனா இன்னைக்கு அவர் செஞ்சத பாத்தியா? நடக்க கூடாதது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எப்படி அவரால இந்த மாதிரி எல்லாம் கொடூரமா யோசிக்க முடியும்னு தெரியல. ஏய் பவித்ரா, உள்ள போ. போங்கன்றன்ல, உள்ள போ. ஏய் இப்போ வந்தால் இவ்ளோ பண்ணியும் நானும் ஆதியோ ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? உனக்காக தான். வந்தால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணா நீ உடஞ்சு போயிருவேன்ற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் அமைதியா இருந்தோம். ஆண்டாலும் யோசிச்சு பாருடே, அந்த பாம்பு வெடிச்சு யாரா செத்து இருந்தா
அத்தை, பாட்டி, தமிழ், என் பாரதி, சரி எல்லாரையும் விடு. நான் செத்திருந்தா இன்னும் என்ன பண்ணியிருப்பேன்? நீ சொன்னனால தானே அந்த ஆள் அங்க கூட்டிட்டு போனேன். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே உங்க அப்பா விஷயத்துல மட்டும் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாவே இருந்தேன். விட்டு கொடுத்தல அந்த ஆள் யோசிச்சான். அப்படி தப்பான மனுஷன்டி அவன். புது வருஷம் அன்னைக்கு கத்தி எடுத்து உங்க அப்பன் தாண்டி ஆளை கூட்டு வந்து உன்னை கத்தியால குத்த வச்சான். அது தெரிஞ்சும் நான் அருவாள் எடுத்துட்டு வந்தும் ஒண்ணுமே பண்ண முடியாம அமைதியா நின்ன. ஏன் அன்னைக்கு நான் அழுத ஞாபகம் இருக்கு உனக்கு? ஏன் தெரியுமா? வெட்ட முடியாமலாம் இல்ல சரியா. அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா ஓ எதிர்காலம் என்ன ஆகும், ஏன் எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் உடஞ்சிட்டேன்டி அன்னைக்கு. நான் இல்லன்னா அன்னைக்கு இருந்த கோவத்துல நான் இருந்தாலும் சும்மா விட்டுருப்பேன்னு நினைக்கிறியா? சரி விடு. எப்போவாச்சும் உங்க அப்பனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு எவ்வளவு அழுகணுமோ அழுது கிடையாது, எவ்வளவு கத்தணுமோ கத்திக்க. எல்லாத்தையும் இன்னையோட தலை முழுகிட்டு வா போ. ஆண்டாள், ஆண்டாள் அழாதடி. ஏய் இங்க பாரு, அழாத ஆண்டாள், அழாத. அந்த ஒரு மனுஷனுக்காக உங்க எல்லாரையும் நான் வெறுத்துட்டேன்ல. ஏய் விடுடி, இப்பவாவது நீ அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். அது எப்படி? என்ன கோவம் இருந்தாலும் ஒரு மனுஷன் கொல்ற அளவுக்கு போவாரா? இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ண முடியும்? கடிவாளம் கட்டிட்டு ஓடுற குதிரை மாதிரி கண்மூடித்தனமா அந்த மனுஷனை நம்பினல்ல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. அழாதடி. ஆரம்பத்துல இருந்து என்ன கத்தியால குத்துனது, உங்க அத்தையை இழந்தது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வச்சது, இது எல்லாத்தையும் அவரு பண்ணிட்டு என்ன முட்டாள் மாதிரி எப்படி நம்ப வச்சிட்டாருலடி அவரு. இதெல்லாம் நினைச்சா எனக்கு அவர் மேல கோபம் வருதுடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.